அனைவருக்கும் வணக்கம். அறிமுக இயக்குனரான செல்வமணி செல்வராஜ் இயக்கத்தில் நடிகர் துல்கர் சல்மான் நடிப்பில் வெளிவந்திருக்கிற காந்தா படம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். இது ஒரு மலையாளத்தில் எடுக்கப்பட்ட படம். தமிழ் டப்பிங்குடன் வெளியே இருக்கிறது. தமிழ்நாட்டில் நல்ல வரவேற்பு இருக்குன்னு வச்சுங்களேன். இது தியாகராஜ பாகவதர், அதாவது தமிழ்நாட்டின் முதல் சூப்பர் ஸ்டாரான தியாகராஜ பாகவதர் அவரின் வாழ்க்கை வரலாறை எடுத்திருப்பதாகவும் தகவல் இருக்கிறது. படத்திலே பார்த்தீங்கன்னா முன்னாடியே அவங்க தியாகராஜ பாகவதன் கதையை தான் நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் முழுமையாக இந்த தியாகராஜ பாகவதர் கதையை எடுத்து தான் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா தியாகராஜ பாகவதர் கதையை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஆனால் அதில் சில சாராம்சமான சுவாரஸ்யமான விஷயங்களை மட்டுமே பண்ணியிருக்காங்க. இப்போது காந்தா படத்தின் கதை என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். காந்தா படத்தில் ஒரு நடிகருக்கும் அவரை இயக்குனருக்கும் உள்ள ஈகோ தாங்க. அதாவது இயக்குனருக்காக படம் ஓடுதா இல்லை ஹீரோக்காக படம் ஓடுதா அப்படின்னு பார்க்கும்போது, என்னதான் இயக்குனர் படம் அவர் கதை எழுதி அவர் டைரக்ஷன் பண்ணாலும் அவரை ஃபஸ்ட்டு அவர் ஏற்றுக்கிட்டாலுமே, நான் நடித்த என் முகத்துக்காக தான் ரசிகர்லாம் வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஈகோ கிளாஸ் ஆகுது. அப்போ இயக்குனர் தன் வாழ்க்கை வரலாறை பற்றி படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு காந்தான்ற ஒரு டைட்டிலில் படம் எடுக்கிறாரு. அந்த படத்தில் இடையிலேயே துல்கர் சல்மான் வெளில போயிடுறாங்க. அது ரெண்டு பேர்த்துக்கும் ஈகோ கிளாஸ் ஆகி அப்போது அதுக்கப்புறம் இந்த படம் எடுத்தாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றதான் திரைக்கதையை சுவாரஸ்யமாக அமைச்சிருக்காங்க. இதில் முக்கியமாக சொல்லணும்னா துல்கர் சல்மான் அடுத்தடுத்த படங்களில் அவர் இதுக்கு முன்னாடி நடித்த படங்கள் பார்க்கும்போது இந்த படங்கள்லாம் ரொம்ப மெச்சூர்டாக அவங்க அப்பாவை மிஞ்சிட்டார் அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு நடிப்பில் பிரித்து உதறியிருக்காருன்னு வச்சுங்களேன். அந்தளவுக்கு ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு ரியாக்ஷனுமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஹீரோயினி பாக்கியஸ்ரீ போர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்திருக்காங்க. இல்லை டைரக்டராக வரவர் இயக்குனர் இதெல்லாம் சமுத்திரக்கனி அவரே இயக்குனராக பண்ணியிருந்திருக்காரு. அவரும் பார்த்திங்கன்னா அவர் சைக்கிள் கேப்பில் கடை வெட்டுற கதையாக பார்த்திங்கன்னா அவருக்கு எந்தெந்த இடத்துலலாம் அவர் டயலாக் ரியாக்ஷன் பண்ணுமோ அந்த இடத்துல அவர் யாருன்னு காட்டிட்டு போயிட்டாருங்க. இதற்கு அவர் இது வரைக்கும் நடித்த படத்துலேயே சமுத்திரக்கனிக்கு இது ஒரு மைல்கல்லான படம் அப்படின்னே சொல்லலாம். இதில் துல்கர் சல்மான் திருப்பி நம்ம அங்கே வருவோம். ஒன் மோர் போகலாமா அப்படின்னு கேட்கும்போது இந்த டயலாக் இருக்குது பார்த்தீங்களா, டயலாக் ஒரு டைப்பாக சொல்லுவார். ஏன்னா ஒரு சூப்பர் ஸ்டாரில் அவர் சொன்னால் எப்படி இருக்கும், நீ ரஜினிகாந்த் நினச்சிடக்கூடாது, தியாகராஜ பாகவதர். ஏன்னா ஒரு பீரியட் ஃபிலிம் தான் அந்த ஃபிலிம் ஆரம்பிக்குது. அப்படியே அந்த கதை இப்படியே போயிட்டுருக்குங்க. அதுக்கப்புறம் இதை இந்த கதையை பண்ணலான்னு சொல்லிட்டு துல்கர் சல்மான் திரும்பி வருவார் யார் சமுத்திரக்கனிகிட்ட. ஏன்னா அவர் இந்த கதை இந்த இயக்குனரை தான் நம்ம வந்தோம், இந்த கதை திருப்பி பண்ணால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வரும்பொழுது அப்போ சமுத்திரக்கனி ஒரு பிளான் பண்ணுறாரு. அதாவது பாக்கியஸ்ரீ போர்ஸை அப்போ தான் இறக்குறார் உள்ள. இதனால் ஒரு சாதாரண ஒரு பொண்ணு, நீ அவ்வளோ பணக்காரன் இல்லை, ஒரு சாதாரண பொண்ணு நடிடா அப்படின்னு சொல்லி உள்ளே இறக்கி ரெண்டு பேரையும் அந்த பார்த்திங்கன்னா சமுத்திரக்கனியோட அந்த ஒரு லைஃப் ஹிஸ்ட்ரியான அந்த படத்தை இயக்கிட்டுருக்காரு. அப்போது சமுத்திரக்கனி எதிர்பார்க்காத ஒரு விஷயம், யார் துல்கர் சல்மானுக்கும் பாக்கியஸ்ரீ போர்ஸுக்கும் லவ் வந்துடுது. லவ் வந்ததுக்கப்புறம் இன்னும் கடுப்பாயிறாரு சமுத்திரக்கனி. அப்போது இதுக்கு முன்னாடி துல்கர் சல்மானுக்கும் சமுத்திரக்கனி ஒரு பிரச்சனை வரும். அது என்னன்னா, அப்போ ஸ்டார்டிங்கில் இந்த கதையை பண்ணலான்னு சொல்லும் பொழுது ஈகோ கிளாஸ் ஆகி வெளியில் போன துல்கர் சல்மான் திருப்பி கதையை கேட்டு என்ன பண்ணுவார்னா, கிளைமேக்ஸை மாற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது கிளைமேக்ஸ்லாம் மாற்ற முடியாது, இதுதான் கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லி பிரச்சனை வரும். அந்த பிரச்சனைக்கு பார்த்திங்கன்னா சமாதானமாகி அந்த கிளைமேக்ஸை சரி ஓகேன்னு சொல்லி துல்கர் சல்மான் நடிக்க ஆரம்பிச்சிடுவார். ஆனால் பாக்கியஸ்ரீ போர்ஸுக்கும் துல்கர் சல்மானுக்கும் பார்த்திங்கன்னா காதல் வந்ததுக்கப்புறம் கிளைமேக்ஸ் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் இந்த கிளைமேக்ஸை பண்ணணும் அப்படின்னா இவங்க நினச்சது நடந்துடும், யார் துல்கர் சல்மான் நினச்சது நடந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சமுத்திரக்கனி முடிவு பண்ணி அதை எடுக்க மாட்டார். அங்கேயும் ஈகோ ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா முட்டி நிற்கும். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரேமும் ரெண்டு பேருமே அந்த கிளாஸ் ஆகிற சீனில் இருக்குது பார்த்திங்களா, பயங்கர கிளாப்ஸ் வருங்க. அது சமுத்திரக்கனி பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு டயலாகுமே அதெல்லாம் கண்டிப்பாக கிளாப்ஸு, செம்ம கிளாப்ஸ் தேட்டரில். இந்த படத்தில் நடித்த அனைவரும் நல்லா பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். பகவதி பெருமாளாக இருக்கட்டும், சமுத்திரக்கனியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ராணா டகுபதியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் காயத்ரி, இலகல் ரவி, ஒய்யாபுரி, ஆடுகார நரேன்னு, இப்படி எல்லாரும் பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்த கேரக்டரை சூப்பராக நடிச்சிட்டாங்க. ஆனால் ஒட்டுமொத்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் அங்கங்கே கொஞ்சம் லேக் இருக்குது. இன்டர்வல் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃபில் ஃபஸ்ட் ஹாஃபில் சின்ன ஒரு லேக் தாங்க. ஆனால் அந்த லேக் அப்புறம் அவங்க படத்தை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஈகோ கிளாஸ் ஆகும்னு சொல்லலாம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல சூடு பிடிக்குது கிளைமேக்ஸ் வரைக்குமே படம்.
இதில் ஒளிப்பதிவாளர் வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு. நம்ம அந்த காலகட்டத்தையும் கொண்டு போயிட்டாருன்னு வச்சுங்களேன். இல்லை ஆர்ட் டேரக்டர் தாங்க முக்கிய பங்கு இருக்குது. ஏன்னா ஒரு 3-4 செட்டுக்குள்ளேயே அந்த படத்தை பண்ணியிருந்திருக்காங்க. அவ்வளோ வேலை செஞ்சுருக்காரு ஆர்ட் டைரக்டர். ஏன்னா ஒரு பக்கத்துலேயே எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஸ்டெப்ஸில் இறங்கி வரதெல்லாம் சீன்லாம் இருக்குது பாருங்கள். அதில் உண்மையிலுமே தியாகராஜ பாகவதர் வந்து ஒரு வில்லனாகவும் ஹீரோவை பண்ணியிருந்தா எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் துல்கர் சல்மான் பண்ணியிருந்தாப்புல. அவர் நடை, உடை, பாவனை எல்லாமே. ஆனால் இந்த கதை வந்து இதுக்கு முன்னாடி கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருந்த மகாநட்டி அப்படின்ற படத்தை நினைவூட்டுது. அதுலேயும் துல்கர் சல்மான் தான் ஹீரோ. அந்த படத்தோட சாயல் அங்கங்கே வந்துட்டு போதோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுவும் நமக்கு தோணுதுன்னு வச்சுங்களேன். இதில் எடிட்டர் வந்து அவர் பங்கு செம்மையாக பண்ணிட்டாரு. மியூசிக்கு சொல்லவே வேணாங்க. ஆரம்பத்துலேருந்து இறுதி வரைக்குமே பேக்ரவுண்ட் மியூசிக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. இல்லை ஒரு சாங் வருது தேசமொழி அப்படின்னு சொல்லி, அந்த சாங் வந்து சும்மா விஷுவலாக அது மிரட்டிட்டாங்க. அந்தளவுக்கு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சாங்கும் வந்து மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. ஒட்டுமொத்தமாக அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்துலேருந்து இறுதி வரைக்கும் கிளைமேக்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலுமே படம் கிளைமேக்ஸும் ஓகே தான் வச்சுங்களேன். அதனால் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து அங்கங்கே சின்ன லேக் இருக்குது, இன்டர்வல் பார்க்க ஓகே. இந்த செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கும் போது அந்த ஒரு 20 மினிட்ஸ் வந்து ரொம்ப லேகாக இருக்குது. இதெல்லாம் தவிர்த்துருந்தாங்கன்னா படம் வந்து வேறு லெவலில் வந்திருக்கும். ஆனால் ஒட்டுமொத்த படத்தையும் தூக்கிட்டு போனது துல்கர் சல்மானும் சமுத்திரக்கனியும் தான். துல்கர் சல்மானும் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம், அவர் வந்து பட்டை கிளப்பியிருக்காருங்க. அந்தளவுக்கு வந்து சூப்பராக நடிச்சிருக்காப்புல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வச்சுங்களேன். அந்தளவுக்கு வந்து சிறப்பாக பண்ணியிருக்காரு. சமுத்திரக்கனியும் இதுக்கு முன்னாடியெல்லாம் நிறைய வசனங்களை பேசுவார். பார்த்தோன்னா அட்வைஸ் வசனங்களாக இருக்கும். இந்த படத்தில் அதுவும் இருக்குது, ஆனால் காரணத்தோடு இருக்குது, லிமிட்டாக இருக்குன்னே சொல்லலாம். முதல் படத்துலேயே செல்வமணி செல்வராஜ் வந்து முத்திரை பதிச்சார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஸ்கிரிப்ட்லேயே வந்து இப்போ ரைட்டிங்கில் நிறைய விஷயங்களை வந்து அவர் எழுதியிருக்கார். எழுதாமலாம் வந்து இங்கே பண்ண முடியாது. அந்தளவுக்கு வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங் செம்மையாக இருக்குன்னு வச்சுங்களேன். கதை, திரைக்கதை, வசனமும் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக மலையாளத்தில் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் இந்த படம் கண்டிப்பாக பேசப்படும். துல்கர் சல்மான் கண்டிப்பாக வந்து இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப பேசப்படுவார். கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடுத்தடுத்த விமர்சனங்களை பார்க்கும் முறை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.